ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டில் நீங்க ஒரு தேர்வு எழுத வேண்டும் என்றா நீங்கள் பிட்டடிச்சா அந்த குறிப்புகளுடன் பிடிபட்டா தண்டனை வித்தியாசமா இருக்கும். பங்களாதேஷில் மக்கள் ஏன் தங்களது இடது கையை பயன்படுத்துவதில்லை? மேலும் பங்களாதேஷில் விபச்சாரத்தின் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. அதை உங்களால் யூகிக்க மட்டுமே முடியும். அது சாத்தியமற்றது. அங்குள்ள பெண்கள் தங்கள் உடல்களை ஆண்களுக்கு விற்று அவர்களுக்கு இன்பம் அளிக்கிறாங்க. அவர்களிடம் இருந்து எவ்வளவு பணம் பெறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வெறும் 10 ரூபாய். ஒன்றுமில்லாததுக்கு 10 ரூபாய். அவர்கள் தங்கள் சொந்த உடல்களை மாற்றிக் கொள்கிறார்கள். இன்று பங்களாதேஷ் பற்றிய இன்னும் பல அதிர்ச்சியான உண்மைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பங்களாதேஷில் யாராவது விபச்சாரம் செய்தா அரசாங்கம் ஏன் அதற்கு அதிக கவனம் செலுத்துவதில்லை? அந்த நாட்டில் பல பெண்கள் இந்த தொழில வேலை செய்கிறார்கள். இந்த நாடு இது மிகவும் ஏழ்மையான நாடு. இது மிகவும் ஏழ்மையான நாடு என்பதால மில்லியன் கணக்கான பெண்கள் விபச்சாரத்தை நாடுகின்றன. கடும் வறுமையில பணத்தின் மீது கடும் தேவை உள்ளவர்கள் தங்கள் சொந்த மகள்களை வீடுகளில் இருந்து பணத்துக்காக விபச்சாரம் செய்யும் பகுதிகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். தங்கள் மகள்களை குறிப்பிட்ட விலையில விற்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் பணத்தை அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த தரகர்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு தங்கள் மகள்களை விடுவிக்கிறார்கள். வங்கதேசத்துல மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள பிற நாடுகளிலும் இது போல உள்ளது. அங்கே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு 1 மணி நேரம் வரை இன்பம் கொடுக்க முடியும். கொடுத்தாலும் அவளுக்கு 10 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. வங்கதேசத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருப்பதால அங்கு எல்லாமே மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது. அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வர காவல்துறை கூட பயப்படுகிறது. ஆனா ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பெரும் தொகை மட்டுமே இதற்கு காரணம். சிலர் இன்னும் பருவமடையாத சிறுமிகளை தரகர்களுக்கு விற்கிறார்கள் மற்றும் அவர்கள் சென்று சிறு சிறு வேலைகள் செய்து அதே பகுதியில் வாழ்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதும் அவர்களும் ஆண்களுக்காக பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவர்களும் அதே தொழிலை தொடர்கிறார்கள். இந்த நாட்டில் பெரும்பாலான சிறுமிகள் குழந்தைகளாகவே திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றியுள்ளது. ஆனால் யாரும் அதை பின்பற்றுவதில்லை. சிறுமிகளுக்கு 12 முதல் 14 வயது இருக்கும் போதே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. சிலர் தங்கள் மகளை மிகவும் வயதான ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் பணம். திருமணத்தின் காரணமா சிறுமிகள் மிக இளம் வயதிலேயே கர்ப்பமாகி பல உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்கின்றனர். இதன் காரணமாக சிலர் இறக்கின்றனர். இந்த பங்களாதேஷ் மக்கள் எந்த வேலைக்கும் தங்கள் இடது கையை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் தண்ணீர் பாட்டில் அல்லது வேறு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் தங்கள் இடது கையை பயன்படுத்துவதில்லை. ஏனெனில் அவர்கள் அதை துரதிருஷ்டம் மற்றும் கெட்ட சகுனமாக கருதுகிறார்கள். இந்த பங்களாதேஷ் ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் நாடாகும். இங்கே 90% முஸ்லிம்கள், 9% இந்துக்கள் மற்றும் 1% மற்றவர்கள். இந்த நாட்டு மக்கள் பேசும் மொழி பங்களா. அவர்கள் அதை பெங்காலி என்று அழைக்கிறார்கள். அவர்கள் அதை பங்களா என்றும் அழைக்கிறார்கள். பங்களாம் பேசிய மக்கள் தாழ்வாக கருதப்பட்டனர். இதற்கிடையே பாகிஸ்தானின் அமைப்பாளர் முகமது அலி உருது பாகிஸ்தானின் ஒரே சாதி மொழியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார். வங்கதேசத்தில் அதிக ஆடைகளை தயாரிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். அவர்கள் ஆடைகளை தயாரித்து அவற்றை வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதனால்தான் அந்த நாடு அதிக வருமானத்தை பெறுகிறது. மாணவர்கள் தேர்வு எழுதும் போது யாராவது விடைத்தாள் கொண்டு வந்தா, யாராவது பிட்டடிச்சு பிடிபட்டா அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அது என்ன மாதிரியான தண்டனையாக இருக்கும்? அது 14 ஆண்டுகள் சிறை தண்டனையாகவோ அல்லது 10 முதல் 15 லட்சம் வரையிலான அபராதமோ இருக்கலாம். அல்லது அவர்கள் தங்கள் வாழ்நாளில் மீண்டும் படிக்கவே முடியாதபடி செய்யலாம். வங்கதேசத்தின் நாணயம் வங்கதேச டாக்கா என்று அழைக்கிறார்கள். நமது இந்தியாவின் 72 பைசாவுக்கு சமம். இந்த நாடு ஆறுகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த நாட்டில் ஏராளமான ஆறுகள் உள்ளது. இந்த நாட்டில் 700க்கும் மேற்பட்ட ஆறுகள் பாய்கிறது. 1970 இருந்து வங்கதேசத்தின் மக்கள் தொகை வேகமாக வந்து வருகிறது. இதன் காரணமாக விவசாயத்துக்கு நிலம் இல்லை. மேலும் மக்களுக்கு உணவு கிடைப்பது கடினமாக உள்ளது. அங்குள்ள அரசாங்கம் மக்கள் தொகை அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் தொகையை குறைக்க சில விதிகளை அமல்படுத்துகிறது. ஆனால் வங்கதேசத்தில் அவற்றை பின்பற்றுபவர்கள் மிகவும் குறைவு. இப்போதும் கூட அந்த நாட்டில் மக்கள் தொகை வேகமாக அதிகரித்து வருகிறது. வங்கதேசம் ஒரு சிறிய நாடு. ஆனா அங்கு மக்கள் தொகை மிக அதிகம். அங்கு ரமலான் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் வந்தா போதும் எல்லோரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கிறார்கள். பிறகு ரயிலில் செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய சாகசம். அந்த நேரத்தில் அங்குள்ள ரயில்களின் நிலை இப்படி இருப்பதால மிகவும் மோசமாக இருக்கும். வங்கதேசம் உலகின் மிகவும் அஸ்தமான நாடு என்று கூறப்படுகிறது. அங்குள்ள சாலைகள், பேருந்து நிலையங்கள், பகுதிகள் என அனைத்தும் அஸ்தமாக உள்ளது. அங்குள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வரும் கழிவுநீர் நேரடியாக ஆறுகள், வடிகால்களில் வெளியேற்றப்படுவதால அஸ்தமாக உள்ளது. அங்குள்ள பேருந்துகள், கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் ஒவ்வொரு வாகனமும் மிகவும் பழைய வாகனங்கள். அங்கு ஓட்டப்படுகிறது. எனவே அந்த வாகனங்கள் அதிக புகையை வெளியிடுவதால அந்த நாட்டின் காற்று மாசுபடுகிறது. பங்களாதேஷ்ல இரவு 10 மணிக்கு மேல் அங்குள்ள மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதில்லை. அவர்களுக்கு ஏதேனும் அவசர வேலை இருந்தால் மட்டுமே வெளியே வருகிறார்கள். மற்றபடி அவர்கள் வேறு எந்த காரணத்துக்காகவும் வெளியே வருவதில்லை. ஏனென்றால் பங்களாதேஷ்ல இரவில் 10 மணிக்கு மேல் திருடர்களின் அச்சுறுத்தல் மிக அதிகமாக உள்ளது. முக்கிய நகரங்களை தவிர மற்ற எல்லா பகுதிகளின் சாலைகளிலும் இரவில் வாகனம் ஓட்டுவது உண்மையில் சிக்கலை ஏற்படுத்துகிறது. பங்களாதேஷை பற்றிய இந்த விசித்திரமான விஷயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பங்களாதேஷில் பெண்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் மோசமான நிலை இதுதான். ஒரு நபர் உங்களை ஒரு இடத்தில் விட்டு சென்றா உங்களுக்கு என்ன நடக்கும்? திருமணமாகாத அழகான இளம்பெண்கள் வெறும் 200 டாக்காவுக்கு தங்கும் விடுதிகளில் விற்கப்படுகிறார்கள். இந்த சம்பவம் பங்களாதேஷின் டாக்காவில் நடக்குது. இந்த வீடியோவில் இந்த பெண்கள் தற்போது எந்த விடுதியில் இருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் சொல்கிறார்கள். வாடிக்கையாளர்கள் விடுதிக்கு வரும்போது அவர்கள் நேரடியாக விடுதிக்கு வருவது இல்லையா, நீங்கள் தான் அவர்களை அழைத்து வருகிறீர்களா என கேட்கிறார்கள். அதற்கு 18 வயதுக்கு உட்பட்டிருந்தா நீங்க இந்த வீடியோவை புறக்கணிக்கலாம்.
தீர்மானிக்க வேண்டும். இந்த இளம்பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை கொண்டுள்ளது இது. ஒரு நபர் அந்த லாஜிக் செல்கிறார். உள்ளே யாராவது இருக்கீங்களா என அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர், உங்கள் பெயர் என்ன, உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் தினமும் வருகிறார்களா, மாதந்தோறும் வருகிறார்களா, அல்லது தொடர்ச்சியாக வருகிறார்களா? அவர் கூறுறாரு, இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறை வர்றாரு. மேலே அவர் சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உள்ள மேனேஜரிடம் உங்களுக்கு அனுமதி உள்ளதா, நாங்கள் வீடியோவை படமாக்கி கொண்டிருக்கோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. உங்களோட நிலைமை என்ன சொல்லுங்க அப்படின்னும் சொல்றாரு. எவ்வளோ காலமாக இந்த துறையில் இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் தற்போது வேறு பல வேலைகள் உள்ளது, மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அந்த வேலைகளை சார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தீங்க என இவர் கேட்கிறாரு. அதுக்கு, என் வேலை செய்ய என் உடலை கொடுக்க வேண்டியிருப்பதால நான் என் வாழ்வாதாரத்துக்காக நான் என் உடலால சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. வேற எந்த வேலைக்காவது நான் என் உடலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா என கேட்கிறாரு. நிச்சயமாக, இதற்காக நான் பல இடங்கள்ல சூழ்நிலையில வழியாகி இருக்கேன். அவர் கேட்கிறாரு, அதனால உங்களால இந்த வேலையிலிருந்து திரும்பி வர முடியாது அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. என்னால இந்த வேலையிலிருந்து திரும்பி வர முடியும் என்று நான் நினைக்கல. யாராவது உங்களுக்கு இந்த வேலையிலிருந்து திரும்பி வர ஒரு வாய்ப்பு கொடுத்தாலோ, சலுகை அளிச்சாலோ, அல்லது யாராவது உங்களை திருமணம் செய்து கொண்டு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினாலோ நீங்க என்ன செய்வீங்க என கேட்கிறாரு. அதுக்கு, இந்த வரிகள் எல்லாம் பெண்கள் கொஞ்ச காலத்துக்கு தான், எது உண்மை எது பொய்னே தெரியாது. உங்க வாழ்க்கையில யாராவது எப்போதாவது அப்படி ஒரு சலுகை வழங்கியிருக்கிறார்களா, அல்லது இந்த வழியை பின்பற்றினா நல்லது என்று யாராவது உங்களுக்கு எளிய வழியை காட்டியிருக்காங்களா என கேட்டதற்கு, வாழ்க்கை நன்றாக இருக்கும், அல்லது இந்த வழி கெட்டது, இதை விட்டுவிடு, அல்லது நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று பலர் சொன்னார்கள். ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் அதை நம்பவில்லை. அந்த நபர் என்னிடம் வருகிறார், நான் இந்த விஷயங்களை செய்வதை அவர் பார்க்கிறாரு. அவளை என்னை பார்த்தா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டா. மேலும் அவரிடம் கேட்கப்பட்டது, ஆனால் இந்த வேலைக்கு நிறைய பணம் கிடைக்கும். இப்போது அவர் உங்களை சிறிது பணத்துக்கு வேலைக்கு அமர்த்தினா நான் அதை அப்படியே விட்டுவிட்டு நன்றாக பார்த்துக்கொள்வேன். இப்போது உங்களால் அங்கே இருக்க முடியுமா? நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் எனவும் அவங்க சொல்கிறாங்க. மேலும் அவரிடம் இப்படி கேட்கப்பட்டது, நீங்கள் ஹோட்டலுக்கு வரும்போது, வாடிக்கையாளர்கள் வரும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்க? 3 அல்லது 4 பேர் வரும் சூழ்நிலையை நீங்கள் எப்போதாவது சந்தித்தீர்களா? அவர்களுக்கென தனித்தனி அறைகளும் உள்ளது என அவர் கூறுறாரு. அதனால தான் ஹோட்டலுக்குள்ள தனித்தனி அறைகள் உள்ளது. நல்லவர்களாக இரவு தங்குபவர்களுக்கு தனித்தனி அறைகள் உள்ளது. மேலும் அவரிடம் இப்படி கேட்கப்பட்டது, உங்கள் ஹோட்டல் உரிமையாளர் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா? எங்கள் வழிகாட்டியிடமிருந்து ஒவ்வொரு வேலைக்கும் 300 டாக்கா வாங்குகிறார்கள். வாடிக்கையாளர் எவ்வளவு செலுத்துறாங்க என கேட்டதற்கு, ஒவ்வொருத்தருக்கும் 300 டாக்கா வாங்குகிறார்கள். அதாவது இந்திய மதிப்பில் 150 ரூபாய். அதாவது ஒரு பையன் வந்து வேலை செய்தா ஒரு நாளைக்கு 500 சம்பாதிப்பதே நோக்கம். நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்க. அவன் 500 டாக்கா கொடுக்குறான். ஹோட்டல் உரிமையாளர் 300 டாக்கா வாங்குகிறார்.